ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கான்வர்சேஷன். ஒரு டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் நடக்கிற ஹாஸ்பிட்டல் கான்வர்சேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள் வாருங்கள் அப்படின்னா ரண்டி, வாருங்கள் அப்படின்னா ரண்டி. ஃபஸ்ட்டு நீங்கள் டாக்டர் ரூமுக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி டாக்டர் வாங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த வாங்க பாருங்கள் அப்படின்னு மரியாதையாக சொல்லும்போது, வாங்க அப்படின்னு சொல்லும்போது ரண்டி. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. ஸோ டாக்டர் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. சமஸ்யா ఏంటి, சமஸ்யா ఏంటి. சமஸ்யா அப்படின்னா பிரச்சனை, ఏంటి அப்படின்னா என்ன. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறதுக்கு சமஸ்யா ఏంటి, சமஸ்யா ఏంటి. ஸோ பேஷண்ட் சொல்கிறாங்க, நான் ஜலதோஷத்தில் துன்பப்படுறேன், நான் ஜலதோஷத்தில் துன்பப்படுகிறேன், சிரமப்படுறேன், கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நான் ஜலதோஷத்தில் துன்பப்படுகிறேன். నేను జలుబుతో బాధపడుతున్నాను, నేను జలుబుతో బాధపడుతున్నాను. பாதப்படுத்துனானு அப்படின்னா துன்பப்படுறேன், ஜலுப்புதோ அப்படின்னா ஜலதோஷத்தில், ஜலுப்பு அப்படின்னா ஜலதோஷம், ஜலுப்புதோ அப்படின்னா ஜலதோஷத்தில். నేను ஜலுப்புதோ பாதப்படுத்துனானு அப்படின்னா நான் ஜலதோஷத்தில் துன்பப்படுகிறேன். கண்களை காட்டுங்க, அதாவது உங்கள் டாக்டர் கண்ணை செக் பண்ணுறது, நாக்கு செக் பண்ணுறது, உங்கள் ப்ரீத் எல்லாம் எப்படி இருக்குது, உங்கள் ஹார்ட் பீட் எப்படி இருக்குது, பல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு அதான் வரப்போகுது, கண்டினியூ பண்ணலாம். கண்களை காட்டுங்க, கண்களை காட்டுங்க அப்படின்னா கல்லு చూపించండి, கல்லு చూపించండి அப்படின்னா கண்களை காட்டுங்க. கல்லு அப்படின்னா கண்ணு, கல்லு చూపించండి அப்படின்னா கண்களை காட்டுங்க. மரியாதையாக சொல்கிறது చూపించండి அப்படின்னா காட்டுங்க அப்படின்னு. நாக்கை காட்டுங்க, நாக்கை காட்டுங்க, நாலுகா చూపించండి. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் நாக்கை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாக்கை காட்டுங்க, நாலுகா చూపించండి, நாலுகா చూపించండి அப்படின்னா நாக்கை காட்டுங்க. வாயை பெருசாக திறங்க, வாயை பெருசாக திறங்க. నోరు పెద్దగా తెరవండి, నోరు పెద్దగా తెరవండి. పెద్దగా அப்படின்னா பெருசாக, நோரு அப்படின்னா வாய், திறவண்டி அப்படின்னா திறங்க. ஸோ வாயை பெருசாக திறங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நோரு பெద్దగా திறவண்டி, நோரு பெద్దగా திறவண்டி. தொண்டையை பார்க்க விடுங்க, தொண்டையை பார்க்க விடுங்க. வாயை நல்லா பெருசாக திறங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா தொண்டையை பார்க்குறதுக்காக. ஸோ அதான் சொல்கிறாங்க, தொண்டையை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. గొంతు చూడనివ్వండి, గొంతు చూడనివ్వండి அப்படின்னா பார்க்க விடுங்க. చూడనివ్వండి அப்படின்னா பார்க்க விடுங்க. గొంతు அப்படின்னா தொண்டை. ஸோ గొంతు చూడనివ్వండి அப்படின்னா தொண்டையை பார்க்க விடுங்க, தொண்டையை பார்க்க விடுங்க. மூச்சை இழுத்து விடுங்க, மூச்சு நல்லா இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ மூச்சை இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. శ్వాస గట్టిగా పీల్చుకోండి, శ్వాస గట్టిగా పీల్చుకోండి அப்படின்னா மூச்சை இழுத்து விடுங்க. சுவாச அப்படின்னா மூச்சு, கட்டிகா அப்படின்னா இழுத்து, நல்லா நல்லா இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ சுவாசா கட்டிகா பீர்ச்சுக்கோண்டி அப்படின்னா மூச்சை இழுத்து விடுங்க. சுவாசா கட்டிகா பீர்ச்சுக்கோண்டி. இப்போ விடுங்க. ఇప్పుడు వదలండి, ఇప్పుడు వదలండి, ఇప్పుడు వదలండి அப்படின்னா இப்போ விடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் இழுங்க, மறுபடியும் நல்லா மூச்சை இழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் இழுங்க அப்படின்னு. మళ్ళీ పీల్చుకోండి ஆர் తీసుకోండి, మళ్ళీ పీల్చుకోండి அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா తీసుకోండి. மறுபடியும் இழுங்க. ஸோ మళ్ళీ పీల్చుకోండి ஆர் తీసుకోండి அப்படின்னா மறுபடியும் இழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ விடுங்க, மூச்சு நல்லா இழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மல்லி பீர்ச்சுக்கோண்டி ஆர் இல்லைன்னா తీసుకోండి அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ விடுங்க, இப்போ விடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ఇప్పుడు వదలండి, ఇప్పుడు వదలండి. சரி அங்கே உட்காருங்க, சரி அங்கே உட்காருங்க. సరే అక్కడ కూర్చోండి,
சரி అక్కడ కూర్చోండి அப்படின்னா కూర్చోండి அப்படின்னா உட்காருங்க. சரி அப்படின்னா சரி, అక్కడ அப்படின்னா அங்கே, కూర్చోండి அப்படின்னா உட்காருங்க. பல்ஸை பார்க்கலாம். பல்ஸ் அதாவது நாடியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது. நாடி చూడనివ్వండి. நாடி చూడనివ్వండి அப்படின்னா நாடியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ டாக்டர் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ఆందోళన పడవలసిన అవసరం ఏమీ లేదు. ఆందోళన పడవలసిన అవసరం ఏమీ లేదు. ఆందోళన పడవలసిన అవసరం ఏమీ లేదు அப்படின்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதுவும் இல்லை அந்த மாதிரி. காலநிலை மாற்றத்தால் இருக்கலாம். காலநிலை மாற்றத்தால் இருக்கலாம், அதாவது வெதர் அடிக்கடி மாறிட்டே இருக்கு இல்லையா, ஸோ அதனால கூட உங்களுக்கு இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. వాతావరణంలోని మార్పుల వల్ల ఐ ఉండవచ్చు. వాతావరణంలోని మార్పుల వల్ల ఐ ఉండవచ్చు. వాతావరణంలోని మార్పుల వల్ల ఐ ఉండవచ్చు அப்படின்னா காலநிலை மாற்றங்களால் இருக்கலாம். வாத்தாவரணம்லோனி, வாத்தாவரணம் அப்படின்னா வெப்பநிலை, காலநிலை அந்த மாதிரி. ஸோ வாத்தாவரணம்லோனி மார்புல வல்ல ஐ ఉండవచ్చు அப்படின்னா காலநிலை மாற்றத்தால் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2 காலையில் எடுத்துக்கோங்க, இது 2 சாயங்காலம் எடுத்துக்கோங்க. அதாவது டேப்லெட்டை காட்டி இது 2 காலையில் எடுத்துக்கோங்க, இது 2 சாயங்காலம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ఈ 2 ఉదయం తీసుకోండి, ఈ 2 సాయంత్రం తీసుకోండి. ఈ 2 ఉదయం తీసుకోండి, ఈ 2 సాయంత్రం తీసుకోండి. ఉదయం அப்படின்னா காலையில், சாயந்திரம் அப்படின்னா சாயங்காலம். ஸோ ఈ 2 அப்படின்னா இது 2, இந்த 2 తీసుకోండి அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஸோ இது 2 காலையில் எடுத்துக்கோங்க, இது 2 சாயங்காலம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ఈ 2 ఉదయం తీసుకోండి, ఈ 2 సాయంత్రం తీసుకోండి. சாப்பாட்டுக்கு முன்பா பின்பா அப்படின்னா பேஷண்ட் கேட்குறாங்க. சாப்பாட்டுக்கு முன்பா பின்பா. భోజనానికి ముందా తరువాత. భోజనానికి ముందా తరువాత. భోజనానికి அப்படின்னா சாப்பிட்றதுக்கு. ஸோ முந்தா அப்படின்னா முன்னாடியா, தருவாத்தா அப்படின்னா அப்புறமாவா. ஸோ சாப்பாட்டுக்கு முன்பா பின்பா அப்படின்னு கேட்குறதுக்கு భోజనానికి ముందా తరువాత, భోజనానికి ముందా తరువాత அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் எடுத்துக்கோங்க. ஆமாம், ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் எடுத்துக்கோங்க. అవును ఏదైనా తిన్న తరువాత తీసుకోండి. అవును ఏదైనా తిన్న తరువాత తీసుకోండి. అవును அப்படின்னா ஆமாம், ஏதைனா அப்படின்னா ஏதாவது, தின்ன தருவாத்தா அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா, தீசுக்கோண்டி அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஸோ ஆமாம், ஏதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு అవును ఏదైనా తిన్న తరువాత తీసుకోండి. అవును ఏదైనా తిన్న తరువాత తీసుకోండి. மறுபடியும் டாக்டர் சொல்கிறாங்க, வெறும் வயிற்றில் சாப்பிடாதீங்க, வெறும் வயிற்றோட சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ఖాళీ కడుపుతో ఉన్నప్పుడు తీసుకోకండి. இங்கே తీసుకోండి கிடையாதுங்க, తీసుకోకండి, அதாவது சாப்பிடாதீங்க, తీసుకోకండి அப்படின்னு வரணும். ఖాళీ కడుపుతో ఉన్నప్పుడు తీసుకోకండి அப்படின்னா வெறும் வயிற்றில் சாப்பிடாதீங்க, வெறும் வயிற்றில் சாப்பிடாதீங்க. ఖాళీ కడుపుతో அப்படின்னா வெறும் வயிற்றில், ఉన్నప్పుడు తీసుకోకండి அப்படின்னா வெறும் வயிற்றில் சாப்பிடாதீங்க. ఖాళీ కడుపుతో ఉన్నప్పుడు తీసుకోకండి. இப்போ பேஷண்ட் கேட்குறாங்க, உணவு பற்றி ஏதாச்சும் சொல்லணுமா, உணவு பற்றி ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு. ఆహారం గురించి ఏమైనా చెబుతారా. ఆహారం గురించి ఏమైనా చెబుతారా. ஆகாரம் குறிஞ்சி அப்படின்னா உணவை பற்றி, ஏமைனா அப்படின்னா ஏதாவது, செபுதாரா அப்படின்னா சொல்லணுமா. ஸோ உணவு பற்றி ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்னு பேஷண்ட் கேட்குறாங்க. ஆகாரம் குறிஞ்சி ஏமைனா செபுதாரா. அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க, குளிர்ந்த நீர், தயிர்,
மோர் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சில்லுன்னு இருக்கிற நீர், தண்ணி, தயிர், மோர் இது எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க, எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. చల్ల నీళ్ళు పెరుగు మజ్జిగ తీసుకోకండి. చల్ల నీళ్ళు பெருகு மஜ்ஜிகா தீசுக்கோக்கண்டி. சல்ல நீரு அப்படின்னா குளிர்ந்த நீர், பெருகு அப்படின்னா தயிர், மஜ்ஜிகா அப்படின்னா மோர், தீசுக்கோக்கண்டினா எடுக்க வேணாம். ஸோ குளிர்ந்த நீர், தயிர், மோர் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு சல்ல நீலோ பெருகு மஜ்ஜிகா தீசுக்கோக்கண்டி. கொதிக்க வைத்த நீரை குடிக்கவும். கொதிக்க வைத்த நீரை குடிக்கவும் அதாவது நம்ம நல்ல தண்ணியவே பாயில் பண்ணி ஆறினதுக்கப்புறம் குடிப்பாங்க, இல்லைன்னா கொஞ்சம் வெதுன்னு குடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குடிக்க சொல்கிறாங்க. கொதிக்க வைத்த நீரை குடிக்கவும் அப்படின்னு சொல்கிறாங்க. காய்ச்சி చల్లార్చిన నీటి త్రాగండి. కాచి చల్లార్చిన నీటి త్రాగండి. காய்ச்சி చల్లార్చిన நீத்தி திராகண்டி அப்படின்னா கொதிக்க வைத்த நீரை குடிக்கவும். காய்ச்சி చల్లార్చిన நீத்தினி அப்படின்னா கொதிக்க வைத்த நீர், திராகண்டி அப்படின்னா குடிக்கவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கம்பளி ஆடைகளை அணியலாம். ஸோ டாக்டர் மறுபடியும் சொல்கிறாங்க, நீங்கள் கம்பளி ஆடைகளை கூட அணியலாம், கம்பளி ஆடைகளை அணியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ఇంకా ఉన్ని దుస్తులను ధరించండి. ఇంకా ఉన్ని దుస్తులను ధరించండి அப்படின்னா இன்னும் கம்பளி ஆடைகளை அணியலாம். ఇంకా ఉన్ని దుస్తులను ధరించండి. உன்னி துசுலனு அப்படின்னா கம்பளி ஆடைகளை, தரிஞ்சண்டி அப்படின்னா அணியலாம், இன்கா அப்படின்னா இன்னும். ஸோ இன்கா உன்னி துசுலனு தரிஞ்சண்டி அப்படின்னா இன்னும் கம்பளி ஆடைகளை அணியலாம். சரிங்க, ஃபீஸ் என்ன? சரிங்க, ஃபீஸு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. సరేనండి ఫీజు ఎంత? సరేనండి ఫీజు ఎంత? 200 రూపాయి. 200 రూపాయి. 200 రూపాయలు. 200 రూపాయలు அப்படின்னா 200 ரூபாய். பேஷண்ட் கேட்குறாங்க, நான் மறுபடியும் வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் மறுபடியும் வரணுமா? నేను మళ్ళీ రావాలా? నేను మళ్ళీ రావాలా அப்படின்னா நான் மறுபடியும் வரணுமா? నేను మళ్ళీ రావాలా அப்படின்னா நான் மறுபடியும் வரணுமா அப்படின்னு பேஷண்ட் கேட்குறாங்க. அதுக்கு டாக்டர் டெம்பரேச்சர் நார்மலாக இருந்தால் வர வேண்டிய அவசியம் இல்லை. டெம்பரேச்சர் நார்மலாக இருந்தால் வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ఉష్ణోగ్రత మామూలుగా ఉంటే రావలసిన అవసరం లేదు. ఉష్ణోగ్రత మామూలుగా ఉంటే రావలసిన అవసరం లేదు. ఉష్ణోగ్రత அப்படின்னா டெம்பரேச்சர், அதாவது வெப்பநிலை. మామూలుగా ఉంటే రావలసిన అవసరం లేదు. ఉంటే మామూలుగా ఉంటే அப்படின்னா நார்மலாக இருந்தா, రావలసిన அவசரம் లేదు அப்படின்னா வர வேண்டிய அவசரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்பு சரியில்லைன்னா மறுபடியும் வாங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. உடம்பு சரியில்லைன்னா மறுபடியும் வாங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ఒంట్లో బాగు లేకుండే మళ్ళీ రండి. ఒంట్లో, அது ஒன்ட்டோ கிடையாதுங்க, ఒంట్లో. ஸோ அங்கே ஹச் வராது, எல் வரும். ఒంట్లో బాగు లేకుండే మళ్ళీ రండి. ఒంట్లో బాగు లేకుండే మళ్ళీ రండి. ఒంట్లో బాగు లేకుండే அப்படின்னா உடம்பு சரியில்லை அப்படின்னா, உடம்பு சரியில்லை அப்படின்னா. மல்லி ரெண்டி அப்படின்னா மறுபடியும் வாங்க அப்படின்னா டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம இன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டல் கான்வர்சேஷன் பார்த்துருக்கோம். டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் பார்த்தோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.